அழகே அழகு சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. மதியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வெளியவே நின்றுட்டு இருக்காங்க. மதி, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ நல்லா இருக்கல்லன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மதியோட அப்பா வந்து எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வான்னு சொல்லிட்டு மதியை கூட்டிட்டு போறாங்க. இங்க பாரு, எதுவும் இப்போதைக்கு பேச வேண்டாம். மதி சாப்பிட்டாலா இல்லையான்னு கூட தெரியல. மதிக்கு சாப்பாடு போட்டு முதல்ல அவளை தூங்க வைன்னு சொல்றாங்க. ஏங்க அது வந்துன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. நான் சொன்னதை செய்யின்னு சொன்னதும் சரிங்கன்னு சொல்லிட்டு இப்ப மதிக்கு வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. மதி சாப்பிடுறாங்க. இங்க பாருங்க, நீங்க போயிட்டு தூங்குங்கன்னு சொல்லி மதியோட அப்பா வந்து சொன்னதும் மதி போயிட்டு தூங்குறதுக்காக போறாங்க. அப்ப மதியோட அப்பா அவ்வளோ வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. நான் போய் பாக்குறேன், மதி வெளியே உட்காந்துட்டு இருக்கான். மதியோட புருஷனும் உள்ள இருக்காரு. மதிக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட்டா அவர் இல்ல. இவரெல்லாம் என்ன மனுஷன் கூட எனக்கு தெரியல. நம்ம தெரியாம மதிக்கு இப்படி ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டோன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்ததுக்கு அப்புறம் மதிய மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளவான் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதே பத்தி தான் நமக்கு தெரியும்ல. அவன் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான். அதனால மன்னிப்பு கேட்கலன்னா வீட்டை விட்டு வெளியே போன ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும். அதனாலதான் மதி இப்படி இருக்கா. நம்ம பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பா. ஏதோ நல்ல சம்மதம்னு சொல்லி பேச்சை கேட்டு கல்யாணம் கட்டி கொடுத்து கடைசியில மதியோட வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேருமே மாறி மாறி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா ரொம்பவே கோபத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க லக்ஷ்மி ராகவன் ரெண்டு பேரும். அப்ப ராகவன் வந்து லக்ஷ்மி கிட்ட சொல்லி, இங்க பாரு, முதல்ல போயிட்டு சுரேஷை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. எதுக்காகங்க? கூட்டிட்டு வான்னு சொல்றேன் இல்லைன்னு சொன்னதும் சரிங்க, போய்கிட்டு கூட்டிட்டு வரேன்னு சொல்லி சுரேஷை கூட்டிட்டு வராங்க. என்னடா சுரேஷ், உன் பொண்டாட்டி இந்த அளவுக்கு இருக்கா, ஒரு மன்னிப்பு கேட்கறதுனால என்ன குறைஞ்சு போயிருப்பா. ஆனா எப்படி எல்லாம் பேசுறா பத்தியா. இனிமே திரும்ப இந்த வீட்டுக்கு அவ வரதா இருந்தா நீ சொல்ற பேச்ச கேட்டுட்டு இருக்கணும். உன் அம்மா அப்பா சொல்ற பேச்ச கேட்டுட்டு அவ இருக்கிறதா இருந்தாதான் இந்த வீட்டுல அவ இருக்கணும். இல்லைன்னா இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அவளுக்கு அனுமதியே கிடையாதுன்னு சொல்லி ரொம்பவே கோபப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. சுரேஷ்க்கு கிளாஸா எடுத்துட்டு இருக்காங்க. நீ நில்லுனா நிக்கணும், உட்காருனா உட்காரணும். அந்தபடி அவளை வச்சிருக்கிறதா இருந்தா மட்டும்தான் அவ இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுரேஷும் இதை எல்லாமே கேட்டுட்டு வந்து இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா நம்ம மலரை காட்டுறாங்க. மலர் வந்து இத்தனை வருஷமா நான் சுயமரியாதை இல்லாம தான் இருந்திருக்கேன். யார்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாலும் கேட்கணும், இதை செய்யாதுன்னா அதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அதை செய்யணும், இப்படி தானே நான் இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா புலம்பிட்டு இருக்காங்க. பக்கிரஜ் வந்து மதி ஏதோ கோபத்துல சொல்லியிருப்பா, அது ஏன் நீ பெருசுப்படுத்துற? மதி சொன்னது கோபத்துல இருந்தாலும் அது தானேங்க உண்மை. மதி பாத்தீங்களா, வந்ததுல இருந்து எந்த விஷயத்துக்குனாலும் அவளுக்கு சரின்னு படுற விஷயத்துக்கு சரி, தப்புன்னு படுற விஷயத்துக்கு தப்பு தான். யாரை இருந்தாலும் அது தப்பு தான் அப்படி தானே சொல்றேன். ஆனா நான் அப்படி கிடையாது. மாமனார் மாமியார் மன்னிப்பு கேளுன்னு சொன்னாலும் எந்த தப்பும் இல்லைனாலுமே நான் மன்னிப்பு கேளுன்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள மன்னிப்பு கேட்கணும். இதை பண்ணாதுன்னா நான் அதை பண்ணக்கூடாது. அப்படிதானே இருந்திருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கும் சுயமரியாதை இல்லாம தானே நான் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு மலர் வந்து பேசுறாங்க. உடனே பாக்கியராஜ் வந்து, எதுக்காக மலர் இப்படி பேசுற? அப்படியெல்லாம் யோசிக்காத. இல்ல பாக்கியராஜ், அதுதான் உண்மை. எதுக்காகவும் எனக்காக வாய்ஸ் அவுட் பண்ணி இருக்கியா? உன்னுடைய அப்பா அம்மா கிட்ட எனக்காக நின்றுருக்கியா? இல்ல மலர், அப்படி எதுவும் நின்றதில்ல. அது நிக்காததுக்கு காரணம் என்ன காரணம் சொல்லிட போறேன். என்னுடைய அப்பா அம்மாவுக்காக தான் நான் இப்படி இருக்கேன் தானே காரணம் சொல்ல போறேன். வேற என்ன காரணம் நீ வேற சொல்ல போறேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இல்ல மலரு, இனி நான் அப்படி இருப்பேன். இவ்வளவு வருஷமா நீ இல்லையா, இப்ப நீ இருந்தா என்ன, இருக்க காட்டி என்னன்னு சொல்லி மலர் அவ்வளவு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. சரி மலரு, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், முதல்ல வந்து தூங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, இப்போதைக்கெல்லாம் எனக்கு தூக்கம் வராது இல்லைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றத கேளு, வந்து தூங்குன்னு சொன்னதும் மலர் தூங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ளவே அலாரம் அடிச்சிருது. 5 மணிக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. உடனே பாக்கியராஜ் வந்து, மலரு அது வந்துடுறாங்க. வேண்டாம் பாக்கியராஜ், மதி கேட்டதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. நான் சுயமரியாதை இல்லாம தானே இருந்திருக்கேன். இனியும் சுயமரியாதை வருமானதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்பவும் போல கண்டும் காணாம என் லைஃபை நான் ஓட்டிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டு மலர் வந்து பேசிட்டு இருக்காங்க. பாக்கியராஜால எதுவுமே பண்ண முடியாததை நினைச்சு பாக்கியராஜ் ரொம்பவே குழப்பத்திலையும் வருத்தத்திலையும் இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது. மலர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. லக்ஷ்மி வந்து மலரு மலருன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன்னா மலர் அப்ப அங்க தாளிப்பு தாளிச்சிட்டு இருக்காங்க. உடனே வர்றதில்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு வராங்க. என்ன, உனக்கும் உடம்புல குளிர் விட்டு போச்சா? அந்த மதி மாதிரி ஆகலாம் நீ நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்த. மதிக்கு வந்த நிலைமை தான் உனக்கும் புரியுதான்னு சொல்லி லக்ஷ்மி சொல்ல, இது கேட்ட மலருக்கு பயங்கரமா கோபம் வருது. அத்தை, நான் ஒன்றும் சும்மா இல்லை அத்தை.
அங்க தாளிப்பு தாளிச்சிட்டு இருந்தேன். நீங்க கூப்பிட்டா இங்க வந்தா அந்த தாளிப்பு கசப்பு அது மாதிரி ஆயிடும். கருகி போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கும் என்ன பிடிச்சுதானே திட்டுவீங்க. இப்ப என்ன விஷயம் சொல்லுங்க அத்தன்னு சொல்லி கேக்குறாங்க. என்னடி உனக்கும் வாயெல்லாம் ரொம்ப நீளுது போலன்னு சொல்லிட்டு மலர் கிட்ட வந்து லக்ஷ்மி வந்து கேட்க உடனே ராகவன் அங்க வராங்க. என்னாச்சு லக்ஷ்மி காலங்காத்தால என்ன ராமாயணம் நேத்து சின்ன மருமக ஆரம்பிச்சது பத்தாதுன்னு இப்ப பெரிய மருமகளும் எழுந்துட்டுக்கிறாங்கன்னு சொல்லி லக்ஷ்மி சொல்றாங்க. அத்தை ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? நீங்க எதுக்காக கூப்பிட்டீங்க? நான் கேட்டது ஒரு தப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. ஓ உனக்கு காரணம் இருந்தாதான் கூப்பிடணுமா? ஏன் சும்மாலாம் கூப்பிடக்கூடாதா? சும்மா கூப்பிட்டு வச்சு நிக்கிறதுக்கு உங்கள மாரி நான் வேலை வெட்டி இல்லாம இல்ல அத்தை. எனக்கு 1008 வேலை இருக்கு. சுரேஷ்க்கு டிஃபன் ரெடி பண்ணணும். உங்க பையனுக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும். இவ்ளோ வேலை இருக்குன்னு சொல்லி முதல் முறையா மலர் பேசுறாங்க. இத கேட்ட ராகவன், என்னம்மா உனக்கும் வாய் ரொம்ப நீளுது போல. எல்லாம் இந்த சுரேஷோட பொண்டாட்டி சொல்லணும். அவ வந்தா ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்டான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அவ ஒருத்தியாவது சுயமரியாதையோட இருக்கட்டுமே மாமா. இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. மலர் அங்கிருந்து உள்ள போனதும், பாத்தீங்களாங்க, பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? இந்த அளவுக்கு இவ கெட்டு போயிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் மதிதான் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் பாக்கியராஜே எங்கடா இருக்க? வாயேன்டா இங்க. பாக்கியராஜ்ன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. பாக்கியராஜ் வந்து அப்பா சொல்லுங்கப்பான்னு சொன்னதும், என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் பொண்டாட்டி? நேத்து முழுக்க மதி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா. அது ஒரு முடிவுக்கு வருதோ இல்லையோ அதுக்குள்ள உன் பொண்டாட்டி ராமாயணத்தை ஆரம்பிச்சுட்டாளா? அவகிட்ட சொல்லி வை. எங்க கிட்ட எதிர்த்து பேசினா மதிக்கு வந்த நிலைமை தான் ஞாபகம் வச்சுக்க சொல்லுன்னு சொல்லி கோவமா திட்டி அனுப்பிடுறாங்க. இதை பார்த்த மலருக்கா இன்னும் கோவம் வருது. உடனே பாக்யராஜ் உள்ள போனதும் என்ன பண்ணுவீங்க? மதி வீட்டை விட்டு போன மாதிரி நானும் வீட்டை விட்டு போட்டுமா சொல்லுங்கன்னு சொல்லி மலரு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மலருக்கு பாக்யராஜ் என்ன பதில் சொல்ல போறாங்க? மலர் இனியானாவது சுயமரியாதையோட வாழ முடிவு எடுப்பாங்களா? எல்லா பிரச்சனைக்கும் வாய்ஸ் அவுட் கொடுப்பாங்களா மலருங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.